ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. எங்கள் அம்மாவோட ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ மீன் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே மீன் குழம்பு செய்யும்போது நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி, ஒரு மீடியம் சைஸ் புளி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் எலும்பு சைஸ் புளி வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அந்த வடிகட்டின தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், அதில் முக்கால்வாசி ஆனியன் அதில் போட்டுடலாம். புளி தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா அந்த தக்காளி ஆனியனை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் அதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மீன் குழம்பு செய்யலாம். இந்த பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக மீன் குழம்புக்கெலாம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச அந்த மீதி கொஞ்சம் ஆனியன் இருக்கு இல்லையா, கால்வாசி ஆனியன், அதையும் அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த புளி தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் இதை வந்து இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கி விடணும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் நான் இதை அடிக்கடி செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ சரி, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மீன் குழம்பு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கும். நல்லா தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மீன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். மீனை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிடலாம். என்னோட சேனலில் வந்து நான் மீன் வந்து வாஷ் பண்ணி எப்படி எடுத்து வைக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். இந்த வீடியோட டைட்டிலுக்கு கீழே அந்த வீடியோ லிங்க்கு நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். மீன் நம்ம போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் வந்து சீக்கிரமாக பாயில் ஆகிடும், சீக்கிரம் வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான், மீன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஈஸியாக பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம மீனெல்லாம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடில் நம்ம இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.